அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அண்ணா பயிற்சி மையத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுல காணப்பட்ட சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை பார்க்க போறோம். பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண இயக்கம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய தமிழக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்க போறோம். அப்போ இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பாடங்கள்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அளவுல ஏற்பட்ட சீர்திருத்தங்களை பார்க்க போறோம். அதே போல தமிழக அளவுல ஏற்பட்ட சீர்திருத்தங்களையும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பாருங்க. பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்ம ஞான சபை, ராமகிருஷ்ண மிஷன், கிறிஸ்துவ சமய இயக்கங்கள். சோ இதை தவிர்த்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக சீர்திருத்த இயக்கங்களும் பார்க்க போறோம். ஆறாவதா எதை பார்க்க போறோம்னா, தமிழக சீர்திருத்த இயக்கங்கள், அதையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப தமிழக சீர்திருத்த இயக்கங்கள்லாம் என்னென்ன இருக்கு அதையும் சேர்த்து இந்த வீடியோல ஒரு தொகுப்பா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். சமூக சமய சீர்திருத்தங்கள். அப்ப நல்லா பாருங்களேன். அப்ப சமூக சமய சீர்திருத்தங்கள் அப்படின்னா எதுக்காக இந்த சீர்திருத்தம் உருவாச்சு அப்படின்றத பார்க்கலாம். அப்பாவது இந்த சமூக சமய சீர்திருத்தங்கள் உருவாகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்துல ஆங்கிலேயர்கள் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா அடிமைத்தனத்துல வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள்ல தலையீடு செஞ்சு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டினாங்க. உதாரணத்துக்கு விவசாயி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிலவரியை உயர்த்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இண்டிகோ கழகம், இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன புரட்சிகள்லாம் ஏற்பட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்துல ஆங்கிலேயர்கள். 1600 டிசம்பர் 31 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஐசியை முறையா தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் 1611 மசுலிப்பட்டினம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1611 மசுலிப்பட்டினம் இதுல தங்களுடைய வியாபாரத்தை நிலைநாட்டுவாங்க. ஆனா முறையான அங்கீகாரம் இருக்காது. அதுக்கப்புறம் 1613 ஜஹாங்கீர்கிட்ட கையெழுத்தை வாங்கி தன்னுடைய வியாபாரத்தை சூரத்துல நிலைநாட்டுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா 1640 மதராச தலைமையிடமா வச்சு, புனித ஜார்ஜ் கோட்டையை தலைமையிடமா வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மையமா செயல்படுவாங்க. ஆங்கிலேயருடைய மைய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மதராஸ் மாகாணத்துல இருந்து ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மள அடிமைத்தனத்துல வச்சுக்கிட்டு அப்படியே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எந்த நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் தன்னுடைய ஆட்களை இங்கிலாந்துல இருந்து கொண்டு வந்து இங்க ஆட்சி செலுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முடியாத ஒரு விஷயமா இருக்குங்க. சோ ஆட்சி செலுத்த முடியல. இயலாம காரணம் என்னன்னா, இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு நேரம் செலவாகும். அது மட்டும் இல்லாம ஊதிய பிரச்சனை, இந்த மாதிரியான சில இடர்பாடுகள்லாம் இருக்கு. இந்த சமயத்துலதான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் ஆங்கில கல்வியை இங்கேயே புகுத்த கூடாது, இந்தியாவிலே நம்மள ஏன் ஆங்கில கல்வியை புகுத்த கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இந்தியாவுக்குள்ள ஆங்கில கல்வி கொள்கையை கொண்டு வராங்க. அப்ப இந்த சமூக சமயம் உருவாகிறதுக்கு காரணமே நம்ம இந்த ஆங்கில வழி கல்விக் கொள்கை அப்படின்னே சொல்லலாம். அவங்க கொண்டு வந்தது நமக்கும் ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லதுதான். ஏன்னா அதன் மூலியமா படிச்சு அதன் மூலியமா கற்றறிந்த பிரிவுகள் உருவாகி அதன் மூலியமா வந்து ஏற்பட்ட சீர்திருத்தங்கள் தான் இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். பாருங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை கல்வி கற்றவர்களாகவும் மற்றும் வலிமை பெற்றவர்களாகவும் மாற்ற வேண்டும் என்று வேறு சில காரணங்களுக்காகவும் நவீன கல்வியை புகுத்தினர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். அப்ப என்ன நவீன கல்வியை புகுத்துறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆங்கில வழி கல்விக் கொள்கையை வடிவமைக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபி மெக்காலே அப்படின்றவரு முதல்ல ஆங்கில வழி கல்விக் கொள்கையை வடிவமைச்சு நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப எப்படி சார் அவர் உருவாக்குனார் அப்படின்னா, இந்திய கவுன்சில் சட்டத்தின்படி 1835 ஆங்கிலேய வழி கல்விக் கொள்கையை வடிவமைச்சு கொடுத்துட்டாரு. வடிவமைச்சு கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டிபி மெக்காலே, தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. அப்ப இவரு சொல்றாரு பாருங்க, 1823 ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்குழுவை வச்சிருந்தாங்க. சரிங்களா? அப்ப இந்த பொதுக்குழு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அதாவது இந்த பொதுக்குழு வந்து பாத்தீங்கன்னா மேல் திசை குழு, கீழ் திசை குழு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அது என்ன சார் மேல் திசை குழு அல்லது கீழ் திசை குழு அப்படின்னு பார்ப்போம். இந்த கீழ் திசை குழு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவரவருடைய பிராந்திய மொழியில வந்து பாத்தீங்கன்னா கல்வியை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுதுங்க. இந்த கீழ் திசை குழு அவரவருடைய பிராந்திய மொழியில கல்வி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. மேல் திசை குழு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கில வழி கல்விக் கொள்கையில தான் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லுது.
அப்ப இந்த மேல் திசை கல்விக்குழுவை ஆதரித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டிபி மெக்காலே. 1823 இந்த பொதுக்குழுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல் திசை குழுவை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் டிபி மெக்காலே. இவர் 1834 இருந்து 38 வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல சட்ட ஆலோசகரா இவர் வந்து பாத்தீங்கன்னா பணிபுரிந்திருப்பார். முதல் சட்ட ஆலோசகரா யார் இருந்திருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபி மெக்காலே இருந்திருப்பாருங்க. அப்ப இந்த டிபி மெக்காலே அதாவது எதை ஆதரிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் திசை கல்விக்குழுவை ஆதரிக்கிறார். சரிங்களா? அப்ப பாருங்க, அப்ப மேல் திசை கல்விக்குழுவை இவர் ஆதரிக்கிறார். இவர் சொல்றாருங்க, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மேல் திசை கல்விக்குழுவை ஆதரிக்க காரணம் என்ன தெரியுமா? ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும், ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும், அறிவு விருப்பம் ஒழுக்கம் கருத்து ஆகிய நெறிகளில் ஆங்கிலேயராகவும் ஒரு வகையான இனக்குழுவினரை உருவாக்குவதே என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா டிபி மெக்காலே. இதன் அடிப்படையில இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வியும் கொண்டு வந்துட்டாங்க. தமிழகத்திலையும் சரி 1857 பம்பாய், கல்கத்தா, சென்னை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல பல்கலைக்கழகங்கள் உருவாகுது. அதன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்தியர்களும் படிக்கிறாங்க, ஆங்கிலேயர்களும் சில பேர் அதுக்குள்ள படிக்கிறாங்க. அப்ப என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றறிந்த ஒரு பிரிவுன்னு ஒரு பிரிவு பிரிக்கிறாங்க. அதாவது மத்திய கற்றறிந்த ஒரு பிரிவு, நவீன கற்றறிந்த ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லி அந்த பிரிவுகளை பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்திய கற்றறிந்த பிரிவுல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்தியர்கள் தான் இருக்காங்க. அப்ப இந்தியர்கள் இந்த மத்திய கற்றறிந்த பிரிவுல இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏளனமான வார்த்தையை பேசுறாங்க. அப்ப என்ன சார் ஏளனமான வார்த்தையை பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம கிட்டயே படிச்சாங்க, நம்ம கிட்டயே வளர்ந்தாங்க, சோ நம்மளுக்கு தான் விசுவாசியா இருப்பான், அப்ப இந்தியர்கள் ஆங்கிலேயருக்கு நல்ல தூண்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். அது மட்டும் இல்லாம நம்ம சொல்ற அத்தனை விஷயமும் அவன் கேட்பான், அவன் ஒரு பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா பாருங்க, அப்ப படித்த இந்தியர்களை என்ன வர்க்கம்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அது என்ன சார் பாபு வர்க்கம் அப்படின்னா, நல்லா பாருங்களேன், அதாவது பாபு என்றால் என்ன பொருள் பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிமை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சோ அப்போ இவங்க எல்லாம் பின்னால நம்ம கிட்டே படிச்சாங்க, நம்ம கிட்ட அடிமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆங்கிலேய அரசாங்கத்துக்கும் நல்ல தூண்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல தான் இந்த கற்றறிந்த பிரிவு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஹோ இவங்க நம்மளையும் அடிமைத்தனத்துல வச்சுக்கிட்டு நம்மளையும் அவங்களுக்கு விசுவாசியா இருக்க சொல்றாங்க, இனிமேலும் அவங்களுக்கு நம்ம விசுவாசியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே படிப்பை கத்துக்கிட்டவங்க தான் பின்னால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை கலைச்சு அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காகவும் நாட்டுடைய விடுதலைக்காகவும் சில சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க. சோ அப்படி படிச்சவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ராஜாராம் மோகன் ராய் குத்துருக்காரு பாருங்க, ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்த கோஷ், கோபாலகிருஷ்ண கோகுலே, தாதாபாய் நவ்ரோஜி, பெரேஷா மேத்தா, எஸ்.என். பானர்ஜி அப்படி எல்லாருமே பாருங்களேன். அப்ப எல்லாருமே யாருக்கிட்ட தான் படிச்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நவீன இந்திய கற்றறிந்தோர் பிரிவுல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஆங்கிலேயர்கிட்ட படிச்சவங்க. அப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் என்ன நினைச்சாங்கன்னா நமக்கு விசுவாசியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அந்த நேரத்துலதான் இவங்க என்னவா மாறுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கைகளை களையணும், சமூக சமயத்துல இருக்கக்கூடிய இந்த மத சார்ந்த விஷயங்களையும் நம்ம களையணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுக்கா வெளியே வந்தாங்க. சரிங்களா? சோ இதனாலதான் சமூக சமயங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சமூக சமய இயக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்றறிந்த பிரிவினர் மேலை நாட்டு அறிஞருடைய கருத்துக்களையும் கேட்டு இருக்கிறாங்க. ஜான் லாக், ஜேம்ஸ் வாட்மில், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரூசோ, தாமஸ் பெயின், இவங்களுடைய சீர்திருத்தங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு அவங்க மேற்கோள் காட்டின அந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் மேற்கோள் காட்டி சமுதாயத்துல சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில இந்த மாதிரியான நிர்வாக இயக்கங்கள்லாம் உருவாச்சுங்க. அதன் அடிப்படையில ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கில நிர்வாகம் அதை கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் ஆங்கில கல்வியை கொண்டு வராங்க, ஐரோப்பிய இலக்கியங்கள் அப்படிலாம் கொண்டு வராங்க. இது எல்லாமே படிச்சு சோ இந்தியாவுக்குள்ள சில சீர்திருத்தங்களை யார் உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல பார்த்த பிரம்மஞான சமாஜம், ஆரிய சமாஜம், பிரார்த்தன சமாஜம் இவங்கெல்லாம் தொடங்கினவங்க மேலை நாட்டு அறிஞர்களை வந்து பாத்தீங்கன்னா சோ அவங்களுடைய தாக்கத்தோட படிச்சு சீர்திருத்தத்துக்கு உள்ள வராங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம சீர்திருத்தங்களுடைய எழுச்சி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கீங்களேன், அதாவது ஆரம்ப காலகட்டத்துல இருந்த அந்த பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை எது இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதலுங்க. சரிங்களா? அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அல்லது உடன்கட்டை ஏறும் பழக்கம் ரொம்ப கண்டனத்துக்குள்ளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன சார் உடன்கட்டை ஏறும் பழக்கம் அப்படின்னா, கணவன் இறந்தா மனைவி என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அந்த தீயிலேயே இறந்து தன்னுடைய உயிரை மாச்சிக்கணும்.
ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாடுபட்டாங்க. அதன் அடிப்படையில இத பாடுபட்டு மிகவும் ஒழிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ இதை ஒழிக்கிறதுக்காக உறுதுணையா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. இதெல்லாம் நம்ம உள்ள படிக்க போறோம், சரிங்களா? அப்ப இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்துவ மத பரப்பாளர்கள் முறை அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தீவிரமா இருந்துச்சு. நம்ம பார்த்திருப்போம் 1857 பெரும்புரட்சியில பார்த்திருப்போம். எட்மாண்டின் அப்படின்ற ஒரு நபர் சொல்லியிருப்பாருங்க, சரிங்களா? இந்த எட்மாண்டின் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே மதம் என்ன மதம்னா கிறிஸ்துவ மதமே அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுக்கு முன்னாடி எப்படி ஒரே ரயில், ஒரே தபால், ஒரே தந்தி முறை இருந்துச்சோ அதே போல இந்தியாவில இருந்த ஒரே மதம் கிறிஸ்துவ மதமே அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்ப எட்மாண்டின் சொன்னதெல்லாம் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா பின்னால வந்த மத போதர்கள் ஆகட்டும், மத கருத்தர்கள் ஆகட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிறிஸ்துவ மதம்ன்றது ஒரே மதம் அல்ல, இந்தியாவில் தோன்றிய ஒரே மதம் அல்ல, எண்ணற்ற மதங்கள் தோன்றுச்சு. ஸோ இந்த மதம் சொல்லக்கூடிய உபநிடங்கள்ல நாங்க எடுத்து சொல்றோம், இந்த மதம் சொல்லக்கூடிய போதனைகளை நாங்க எடுத்து சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அப்ப இந்த பரப்புரைகளும் இந்த இவங்க சொன்ன இந்த நிர்வாக சீர்திருத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே காணப்பட்டுச்சுங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீர்திருத்தமா பார்க்க போறோம். அப்ப ஒவ்வொரு சீர்திருத்தத்துல முதல் சீர்திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை பார்க்க போறோம்னா பிரம்மஞான சபை. இந்த பிரம்மஞான சபையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சீர்திருத்த இயக்கத்தை எத்தனையா பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாங்க. அது எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு சீர்திருத்த இயக்கங்கள், இன்னொன்னு மீட்பு இயக்கங்கள். அந்த ஃபர்ஸ்ட் சொல்ற சீர்திருத்த இயக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமுதாயத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை களையறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இயக்கம். மீட்பு இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம விடுதலைக்காக நம்ம போட்டி போட்டு நம்ம கொண்டு வந்து பாத்தீங்களா, அதாவது ஆங்கிலேயர் அரசை எதிர்த்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்னல்களை சந்திச்சு நம்ம விடுதலையே வாங்கியிருப்போம். அப்ப கஷ்டப்பட்டு நம்ம விடுதலையை வாங்கணும் பாத்தீங்களா, அந்த விஷயத்தை தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா மீட்பு இயக்கங்கள். அவங்க சொல்லக்கூடிய போராட்டங்களும் அவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மீட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இடத்துல அடிமையில இருந்து நம்ம விடுதலை கிடைச்சா போல அதை மீட்டு எடுக்கிறதுக்காக காணப்பட்ட இயக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதை தான் நம்ம சீர்திருத்த இயக்கத்தை ரெண்டா பிரிப்போம். ஒண்ணு சீர்திருத்த இயக்கங்கள், இன்னொன்னு மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தபடியா இந்த சீர்திருத்த இயக்கங்கள்ல தோன்றக்கூடிய முதல் இயக்கம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம். 1884 கஜிலு லட்சுமி நரசு செட்டியால கொண்டு வரப்பட்ட ஒரு சங்கம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டுல இந்துக்களுடைய சீர்திருத்தத்துக்கான ஏற்பட்ட முதல் முயற்சி அப்படின்னே சொல்லலாம். அப்ப இந்த இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா முக்கிய சீர்திருத்தம் எது, இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கத்துடைய முக்கிய சீர்திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பெண் கல்வி, 2 விதவை மறுமணம், 3 ஒடுக்கப்பட்டோரின் வாழ்க்கை மேம்பாடு. இதுக்காக செயல்பட்ட முதல் இயக்கம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து முன்னேற்ற இயக்கம். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த இந்து முன்னேற்ற இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உதய சூரியன் அப்படின்ற ஒரு பத்திரிகையில நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த உதய சூரியன் அப்படின்ற பத்திரிகை யாரு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கடராயலு நாயுடு. இவருடைய பத்திரிகை தான் எதுன்னு பாத்தீங்க உதய சூரியன். நம்ம எல்லாம் உதய சூரியன் சின்னம் தான் பார்த்திருப்போம், பத்திரிகை இருக்கு, நல்லா பாருங்க. உதய சூரியன்ற ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியர் வெங்கடராயலு நாயுடு. அந்த பத்திரிகையில என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெண் கல்வி, விதவை மறுமணம், ஒடுக்கப்பட்டவருடைய வாழ்க்கை மேம்பாடுகளை எடுத்து சொல்லியிருப்பாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தோன்றக்கூடிய அமைப்பு ரீதியா தொடங்கப்பட்ட முதல் சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து முன்னேற்ற மேம்பாட்டு இயக்கம். சோ அதை தொடர்ந்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா பிரம்மஞான சபை பார்க்க போறோம். இந்த பிரம்மஞான சபையை தொடங்கினவர் யார் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். 1772 மே 22 வங்காளத்துல பிறந்திருக்கிறார். பெற்றோர் பேர் ராமகாந்த ராய். இவருடைய சமூகம் பிராமணர் சமூகம். இவருக்கு தெரிஞ்சிருந்த மொழிகள் ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், சமஸ்கிருதம். ஸோ அது மட்டும் தவிர்த்து இந்தியும் இவர் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க. அதே போல இவர் வந்து ஆழ்ந்து எதுல படிச்சிருக்காரு அப்படின்னா இந்து சமய தர்ம சாஸ்திரங்கள், வேதங்கள், உபநிடங்கள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்காரு, ஆழ்ந்து படிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே இவருக்கு எந்த நாகரிகத்து மேல மோகம் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேய நாகரிகத்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா மோகம் அதிகம். ஆரம்ப காலகட்டத்துல இஐசியுடைய பணியாற்றி இருக்கிறார். ஸோ இஐசியில வந்து பாத்தீங்கன்னா இவர் பணிபுரிஞ்சிருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாள சமுதாய பணிக்காக அர்ப்பணிச்சிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிரம்மஞான சபையிலுடைய தலைவரான ராஜாராம் மோகன் ராய் தன்னுடைய வாழ்நாளை எதுக்காக சமர்ப்பித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுதாய பணிக்காக அர்ப்பணிச்சிருக்கிறார். அதே போல இவர் எதுக்காக குரல் கொடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளுக்காக குரல் கொடுத்தார். அது மட்டுமின்றி இந்த பிரம்ம ஞான சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எக்ஸாக்டா எது சார் அப்படின்னா 1828 ஆகஸ்ட் 20 அன்னைக்கு இந்த பிரம்ம ஞான சபையை தொடங்குறார். இதனுடைய நோக்கம்
எல்லா மக்களும் சாதி சமய பாகுபாடின்றி ஒரு தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அந்த கான்செப்ட்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்தியாவில் தோன்றப்படக்கூடிய முதல் சீர்திருத்த இயக்கம் அப்படின்ற ஒரு சிறப்பு இதுக்கு உண்டு. எதுக்கு அப்படின்னா பிரம்ம ஞான சபைக்கு, சாரி பிரம்ம ஞான சமாஜத்துக்கு பாத்தீங்கன்னா இருக்கு. பிரம்ம சமாஜத்துக்கு இந்த இயக்கம் இருக்குங்க, ரைட். அப்ப இந்த பிரம்ம சமாஜத்துடைய இயக்கம் என்னன்னா ஒரு தெய்வ வழிபாடு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய பட்ட பெயர்கள் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க, நம்ம பள்ளி பாட புத்தகம். ஏன் சார் இவருக்கு பட்ட பெயர் அப்படின்னா சமுதாயத்துல இருந்த மூட நம்பிக்கையை கலைச்சதுனால, எக்ஸாக்டா சொல்லணும்னா அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை நிறுத்தினதுக்காக இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பட்ட பெயர்கள்லாம் இருக்குங்க. புதிய இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார், நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். அதுக்கு அடுத்தபடியா முற்போக்கு இந்தியாவின் முன்னோடி, புதிய இந்தியாவை நிறுவியவர், புதிய மறுமலர்ச்சியை தொடங்கி வைத்தவர் அப்படின்றதெல்லாம் பட்ட பெயர் இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய சிறப்பு அப்படின்னா பிரம்ம சமாஜத்தை தொடங்கிய ராஜாராம் மோகன் ராய் அவருடைய சிறப்பு. அப்ப 1772 மே 22 வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா இவருடைய சமூகம் பிராமண சமூகம். இவர் வந்து பாத்தீங்கன்னா அறிந்திருந்த மொழிகள் நம்ம கொடுத்துருக்கிறோம், கிரேக்கம், லத்தீன், பிரெஞ்சு, எபிரேயம், சமஸ்கிருதம் தெரியுங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஆழ்ந்து படிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா வேதங்கள், உபநிடங்கள், இந்து தர்ம சாஸ்திரங்களை படிச்சிருக்கிறார். இந்த பிரம்மஞான சபை தொடங்கப்பட்ட ஆண்டு 1828 ஆகஸ்ட் 20. இதனுடைய நோக்கம் ஒரு தெய்வ வழிபாடு. இவருடைய சாதனை அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம், சரிங்களா? அப்ப என்ன சாதனை பண்ணார் சார்? 1814 தன்னுடைய பணியை துறந்தார். ஆமாங்க, இஐசில இவர் ஒரு பணிபுரிந்தார், ஒரு எழுத்தாளராக பணிபுரிந்தார் அப்படின்னு பார்த்தோம். தன்னுடைய பணியை 1814 திறந்துட்டு முழுக்க எதுக்காக வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட சமுதாய சீர்திருத்தத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து 1815 ஆத்மீக சபா அப்படின்னு தோற்றுவிச்சார். இதுதான் முதல்ல பிரம்ம சமாஜமா உருவெடுக்க காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்ப கேட்கலாம், பிரம்ம சமாஜத்தின் முற்பெயர் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்கலாம், அல்லது பிரம்ம சமாஜம் முன்னாளில் எப்பெயரில் அழைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். அதுக்கு என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மீக சபா அல்லது ஆன்மீக சபா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா இந்த ஆத்மீக சபா என்ன சொல்லுது அப்படின்னா 1818 கைம்பெண்களை உயிரோடு இழுக்கும் பழக்கத்தை ஆதரிப்பவருக்கும் எதிர்ப்பவருக்கும் இடையில நடைபெற்ற விவாதம், சரிங்களா? அப்ப இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு கட்டத்துல இந்த கைம்பெண்களை எரிக்கக்கூடிய வழக்கத்துக்காக கல்கத்தா சுடுகாட்டுக்கு போய் அங்க போய் சொல்லுவாருங்க, இந்த மாதிரியான பழக்கங்களை மேற்கொள்ளாதீங்க, உயிரோட எரிக்காதீங்க, அது ஒரு பாவம், சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி இவரே போய் வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதத்துல ஈடுபட்டிருப்பார். ஆனா அந்த சமயத்துல அவங்க யாருமே அதை கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பழக்கம் அப்படியே இருந்துகிட்டு தான் இருந்துச்சுங்க. அப்ப ஆரம்ப காலகட்டத்துல இந்த ஆத்ம சபா மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இவர் எதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இவருடைய முயற்சியால தான் 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு அவரால சதி தடை சட்டம் கொண்டு வந்தனர் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நல்லா பாருங்க, அப்ப 1829 எதை நிறுத்துறாங்க அப்படின்னா உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை நிறுத்துறாங்க. அதுக்காக கொண்டு வந்த தலைமை ஆளுநர் யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அப்ப இவரால் ஆதரிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாருங்க. அதாவது ராஜாராம் மோகன் ராயால பலதார மறுமணம், விதவை மறுமணம், பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், கலப்பு திருமணம். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரால் ஆதரிக்கப்பட்டவை. ஒரு கட்டத்தில் இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஆங்கிலேய அரசாங்கத்துக்கிட்ட இவரால் ஆதரிக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் சட்டமாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு, சரிங்களா? ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு மனு கொடுத்திருப்பாரு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சட்டமா ஆக்கியிருக்க மாட்டாங்க. அது ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சதி தடை சட்டம். அதுக்கு அடுத்தபடியா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு தெரிஞ்ச அந்த மேலை நாட்டு அறிவியல், சரிங்களா, அல்லது மேலை நாட்டு கல்வியை அத்தனை பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறாரு, சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா கல்கத்தாவில ஒரு கோவில நிறுவுறாருங்க. அங்க எந்த ஒரு சிலையும் வைக்கல. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க தியானம் பண்ணலாம், ஆழ்ந்து தியானம் பண்ணலாம். ஆனா எந்த மதத்தையோ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா அவமானமாகவோ ஏளனமாகவோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இது இவருடைய முக்கியமான ஒரு சீர்திருத்தங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா இந்த முகலாய மன்னரான 2ஆம் அக்பருக்கு ஓய்வூதியம் தந்திருக்க மாட்டாங்க. அப்ப அந்த 2ஆம் அக்பருக்கு ஓய்வூதியத்தை வாங்கி கொடுத்த பெருமை யாரை சாரும் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராயை சாரும். அதனாலதான் 2ஆம் அக்பர் இவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா அப்படின்ற ஒரு பட்டத்தை யாரு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அவருக்கு கொடுத்திருப்பாங்க. நம்மளை விட்டுட்டு கடைசியா எப்ப பிரிஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1833 செப்டம்பர் 27 மரணம் அடைகிறார்.
தன்னுடைய பூத உடலை, அதாவது ராஜாராம் மோகன் ராயுடைய பூத உடல் ராய் பிரிஸ்டர் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லடக்கம் செஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் யாருடைய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயுடைய சிறப்பு. ஸோ அவருடைய நூல்கள் கொடுத்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி அப்படின்னு சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி அப்படின்றது யாருடைய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜாராம் மோகன் ராயுடைய நூல். ஸோ இதுதான் யாருடைய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயுடைய சிறப்புங்க. இந்த காலப்போக்குல பிரம்ம சமாஜம் ரெண்டா பிரியுது. அப்ப என்னன்னா இந்த பிரம்ம சமாஜத்துக்கு தலைமை தாங்கணும் ராஜாராம் மோகன் ராய். அப்ப ராஜாராம் மோகன் ராய் மறைஞ்சிட்டார். அப்ப மறையும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டா பிரியுதுங்க. அப்ப தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில ஒரு பிரம்ம சமாஜமும், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜம் யாரு தலைமையிலன்னா தேவேந்திரநாத் தாகூர்ல. சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சாதாரண பிரம்ம சமாஜம் கேசவ் சந்திர சென் தலைமையில சாதாரண பிரம்ம சமாஜம் உருவாகுதுங்க. சோ இப்ப இந்த பிரம்ம சமாஜத்தை தான் நம்ம பார்க்க போறோம். காலப்போக்கில் ரெண்டா பிரிஞ்சதை 1 by 1 பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம்னா இந்திய பிரம்ம சமாஜம், தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில இருந்த இந்திய பிரம்ம சமாஜம். அப்ப நல்லா பாருங்க, ராஜாராம் மோகன் ராய் இறந்துடுறாரு. அவருடைய பணியை யார் செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் தான் பணியே செய்யறாருங்க. அதுக்கு அடுத்தபடியா என்ன நடக்குதுன்னா இவர் வந்து 1817 இருந்து 1905 வரையும் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து இருக்கிறார். யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். இவர் உருவ வழிபாட்டை எதிர்க்கிறார், உபநிடங்களை இவர் தெரிஞ்சுக்கிறாருங்க. அதே போல இஸ்லாமியம் கிறிஸ்துவ கருத்துக்களில் ஊடுருவாம இருக்கிறதுக்காக ரொம்ப கவனத்தோட செயல்படுறார். அதாவது இந்த பிரம்ம சமாஜத்துல இஸ்லாமியம் கிறிஸ்துவ கருத்துக்கள் உள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப முனைப்போட செயல்பட்டவர் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். அதே போல இந்த இந்திய பிரம்ம சமாஜத்தை ஆரம்ப காலகட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த ஆதி பிரம்ம சமாஜத்துடைய முக்கிய கொள்கைகள் 4 அப்படின்னு சொல்லுது. கடவுள் ஒருத்தரே உலகத்தை படைச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மை, ஞானம், நற்பண்புகள் எல்லாமே கடவுளை தான் சொல்லுது. இப்பிறவிலும் அடுத்த பிறவியும் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா கடவுளை சார்ந்தது, கடவுளை நம்புதல். அப்ப 4 கொள்கையிலுமே யாரை பத்தி தான் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளை பத்தி தான் சொல்றாரு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திரநாத்தாவுடைய சிறப்பு. சோ அதுக்கு அடுத்தபடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண பிரம்ம சமாஜ். சோ அது யார் தலைமையில் அப்படின்னா கேசவ் சந்திர சமாஜ், கேசவ் சந்திர சென். அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேவேந்திரநாத் தாகூருடைய சீடர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கேசவ் சந்திர சென். அப்ப இந்த கேசவ் சந்திர சென் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவர் கொண்டு வந்த அந்த செயல்பாடுகளை இவரும் தொடர்ந்து செய்யறாருங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவர் பிரம்ம சமாஜத்தை விட்டு பிரியிறாரு. பிரிஞ்சு என்ன பண்றாருன்னா சாதாரண பிரம்ம சமாஜத்தை தொடங்குறாரு. எப்போ அப்படின்னா 1866 தொடங்கி இருக்கிறாருங்க. அதே போல இவர் மீண்டும் 1857 பிரம்ம சமாஜத்துல இணையறார். அப்ப உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி அப்படின்னே சொல்லலாம். அப்ப என்ன மிதவாத சீர்திருத்தி, மிதவாதிகளுடைய போராட்டம் நமக்கு தெரியுங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேறதுக்காக அவங்க போராடுவாங்க. அதுவும் அமைதியான முறையில போராடுவாங்க. பெட்டிஷன் கொடுப்பாங்க, மனு கொடுப்பாங்க, அதை நிறைவேற்றணும்னு சொல்லி வேண்டுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில வந்து இவர் மிதவாத சீர்திருத்தவாதி ஆவார். அதே போல இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லாவே படிச்சிருக்கிறாருங்க. ஆனா இவர் எதை படிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் இவரால கத்துக்க முடியலைங்க. அது மட்டுமின்றி இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவ மதத்துல காணப்படக்கூடிய விஷயங்களை இந்த பிரம்ம சமாஜத்துல புகுத்த முயற்சிக்கிறார். பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்றாருன்னா அந்த இஸ்லாமிய கருத்துக்களையும் கிறிஸ்டியன் கருத்துக்களையும் இதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்கு முனைப்போட செயல்பட்டார், கவனத்தோட செயல்பட்டாருன்னு பார்ப்போம். சோ அதுல இருந்து பிரிஞ்சு வந்த கேசவ் சந்திர சென் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்த கருத்துக்களை அங்க உள்ள கொண்டு வர்றதுக்காகவும் கிறிஸ்துவ கருத்துக்களை உள்ள கொண்டு வர்றதுக்காகவும் முனைப்போட வேலை செய்யறாரு. அப்ப இதனாலதான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. யாருக்கும் மத்தியில் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூருக்கும் கேசவ் சந்திர சென்னுக்கும் இதனால கருத்து வேறுபாடு ஏற்பட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த சமாஜத்தை விட்டு யார் பிரியறாரு அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுறாரு. கேசவ் சந்திர சென்னும் பிரிஞ்சு போயிடுறாரு. அப்ப கேசவ் சந்திர சென் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண பிரம்ம சமாஜத்தை தொடங்குறாரு. இன்னொரு விஷயம் கூட நம்ம பள்ளி பாடப்புத்தகம் தெளிவா சொல்லுதுங்க. அப்ப என்னன்னா இந்த கேசவ சந்திர சென் தன்னுடைய மகளை ஒரு இளவரசருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாருங்க. அப்ப அந்த திருமண வயது உச்ச வயது வந்து பாத்தீங்கன்னா உச்ச வரம்பு எல்லாமே அதுக்கு முன்னாடியே திருமண வயது வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணிட்டாரு அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்ப அந்த பெண்மணிக்கு எத்தனை வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 வயது. அப்போ நல்லா பாருங்களேன், கேசவ சந்திரசனுடைய மகள் 14 வயது இருந்துங்க. அந்த 14 வயதுலயே ஒரு இளவரசருக்கு திருமணம் பண்ணதுனால இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம சமாஜத்துல இருக்கக்கூடிய அந்த கொள்கைகளை மீறிட்டார் அப்படின்னு சொல்லியும் எதிர்ப்பு தெரிவிச்சு இவர் என்ன பண்றாருன்னா பிரிஞ்சு வந்துடுறாருங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதாரண பிரம்ம சமாஜத்தை தொடங்கும் போது
கூட இருந்தவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. சிவநாத் சாஸ்திரி, கோஸ்வாமி அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட இருந்திருக்கிறாங்க. அதே போல இந்த கேசவ சந்திரசன் பின்னால யார் கூட வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த பற்றுல இருந்திருக்காரு அப்படின்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹன்சர் கிட்ட ரொம்ப மிகுந்த பற்றுடன் காணப்பட்டிருக்கிறார் இந்த கேசவ சந்திரசன். அது மட்டும் இல்லாம இந்த மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சொல்றதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவர் யாருன்னா கேசவ் சந்திரசன். இந்த கேசவ சந்திரசன் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் மேலை நாட்டு கருத்துக்களை இவர் படிச்சிருந்தாலும் சோ அதுக்கு அடுத்த வந்த சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க மேலை நாட்டு நூல்கள்ல போய் தேடி தேடி நீங்க மேற்கோள் கொடுத்தாலும் நம்மளுடைய இந்திய நூல்களே எல்லாத்துக்குமே முன்னோடியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க மேலை நாட்டு நூல்களை எப்ப பார்த்தாலும் மேற்கருத்து காட்டுறீங்க, ஆனா மேலை நாட்டு புத்தகங்களை விட நம்ம இந்திய நூல்களே இதுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்றாரு. நம்ம பள்ளி பாட புத்தகம் சொல்லுது, இந்து மறை நூல்களே முன்னோடி என வாதிட்டவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சோ அப்ப எல்லா முன்னேற்பாடுகளும் எல்லா மேற்கோள்களும் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம இந்து நூல்கள்லயே இருக்கு, அதையே நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சொன்னவர் யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். சோ இப்ப அவர் என்ன பண்றாருன்னா சில சீர்திருத்தங்களை கொண்டு வர இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் வங்காளத்தை சார்ந்தவர். இவருடைய முக்கிய சீர்திருத்தம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதவை மறுமணம். ஆமா, நம்ம படிச்சிருப்பாங்க விடுதலை போராட்ட வரலாறுல பெண்கள்ல கூட பார்த்திருப்போம். இந்த விதவை மறுமணத்துக்காக சிறப்பா செயல்பட்ட பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதனாலதான் பின்னால டாக்டர் எஸ் தர்மாம்பாள் பெயர்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விதவை திருமண உதவி திட்டம் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப இவருடைய ஈஸ்வர சந்திர வித்யாசாகருடைய சீர்திருத்தம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது விதவை மறுமணம் அல்லது விதவை திருமணம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முக்கிய சீர்திருத்தங்கள். அதே போல இந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த மேற்கு வங்காளத்துல 2 தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நமக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஐசிஎஸ் தேர்வு அப்படின்னு சொல்றோமோ, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்றோமோ, அதே போல மேற்கு வங்கத்துல காணப்படக்கூடிய உயர்ந்த தேர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நியாயா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜியோதிஷ். அப்ப ஜியோதிஷ்ன்ற ஒரு தேர்வும் நியாயா என்ற தேர்வுலயும் இந்த பெண்மணி தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சமஸ்கிருத இலக்கியங்களும் படிச்சிருக்கிறாங்க. அதனால சமஸ்கிருத கல்லூரி இவருக்கு என்ன கொடுத்திருக்காங்க, மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய சமஸ்கிருத கல்லூரி இவங்களுக்கு வித்யாசாகர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்துருக்கிறாங்க. 1841 போர்ட் வில்லியம் கல்லூரி, மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய போர்ட் வில்லியம் கல்லூரியில இவங்க முக்கிய பண்டிதரா நியமனம் பண்றாங்க. 1846 சமஸ்கிருத கல்லூரியுடைய செயலாளரா பொறுப்பேற்கிறாங்க. 1851 அதே சமஸ்கிருத கல்லூரியுடைய முதல்வரா பொறுப்பேற்கிறாங்க. நல்லா பாருங்க, முதல்ல பண்டிதர், 41 பண்டிதர், 46 செயலாளர், 51 அதே கல்லூரிக்கு என்னவா மாறுறாங்கன்னா முதல்வரா மாறுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிகளை தொடங்குறாங்க இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அதன் அடிப்படையில பெண்கள் கல்வி கத்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்றாங்கன்னா 35 பெண்கள் மையமா வச்சு பள்ளிகளை நிறுவுறாங்க. சரிங்களா? சோ அப்ப நல்லா பாருங்க, 35 பெண்களை மையமா வச்சு நிறைய பள்ளிகளை யார் தொடங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அதே போல இந்த பெண்மணி இவங்க 52 நூல்களை எழுதியிருக்காங்க. மொத்தம் எத்தனை நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 52 நூல் எழுதியிருக்கிறாங்க. சோ அதுல முக்கியமான நூல் நம்ம டிஎன்பிசில கேட்ட ஒரு வினாங்க, வியாக்ரன் கௌமுதி அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்க. வியாக்ரன் கௌமுதி அப்படின்ற நூல். அப்ப அதனுடைய ஆசிரியர் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அப்ப என்னுடைய முக்கியமான நூல் 52ங்க. அதுல குறிப்பிட்ட நூல் மட்டும் நம்ம பள்ளி பாடப்புத்தகம் சொல்லுது, விதாவா விவாகா. அது என்ன சார் விதாவா விவாகா அப்படின்னா விதவை மறுமணம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரந்தி விலாஸ். என்ன விலாஸ்? பிரந்தி விலாஸ். அது கலப்பு மனம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சோ அப்ப விதவை திருமணம், கலப்பு மனம், அதுக்கப்புறம் வியாக்ரன் கௌமுதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாருடைய சீர்திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகருடைய சீர்திருத்தம். இவருடைய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவருடைய முக்கிய நோக்கம் பெண் கல்வி, விதவைகளுக்கு மறுவாழ்வு தரணும் அப்படின்றதுதான் இவருடைய முக்கிய நோக்கமா இருக்கு. சோ இதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகருடைய சீர்திருத்தங்கள். அதே போல 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வராங்க. அப்ப இந்த விதவை மறுமண சட்டம் கொண்டு வர்றதுக்கு காரணமா இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சரிங்களா? அப்ப நல்லா பாருங்க, இந்த விதவை மறுமண சட்டம் கொண்டு வரதுக்கு காரணமா இருந்தது யாருன்னா ஈஸ்வர வித்யாசாகர். அப்ப அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாருன்னா ஆரம்ப காலகட்டத்துல நம்ம புத்தகம் சொல்ற ஃபேக்ட்டுங்க. சரிங்களா? அப்ப நம்ம புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க, 1860
முதன்முறையாக குழந்தை திருமண வயதிற்கு உச்சவரம்பை அறிவித்தது அப்படின்னு சொல்லுது. எந்த வருஷம்? 1860. அப்ப முதல்ல திருமணத்துக்குரிய வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ன்னு நிர்ணயம் பண்றாங்க. அதுக்கப்புறம் திருமணம் 1891ல 12ன்னு மாத்துறாங்க. அதுக்கப்புறம் 1925ல 13ன்னு நிர்ணயம் பண்றாங்க. ஆனா 1929ல திருமண வயது ஒப்புதல் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டம் வெறும் காகிதத்துல மட்டும்தான் இருந்துச்சு, நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லுது. அப்ப இதெல்லாம் ஆரம்ப காலத்துல கொண்டு வரப்பட்ட விஷயங்கள், பேசப்பட்ட விஷயங்கள். சோ பேசின விஷயம் அப்படியே தான் இருந்துச்சுங்க. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட பார்த்திருப்போம், நம்ம வேலுநாச்சியார் கூட பாத்தீங்கன்னா 16 வயதுல திருமணம் செய்தார் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அப்ப ஆரம்ப காலகட்டத்துல இந்த மாதிரியான முறைகள் இருந்ததுனாலதான் இந்த திருமணங்கள் நடைபெற்றுச்சு. ஆனா 1929 என்ன சொல்லுது திருமண ஒப்புதல் கமிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எதுவுமே நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொல்லுது. ஆனா இருந்தாலும் நம்ம புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா டிட் யூ நோ அப்படின்ற ஒரு பேஜ்ல தெரிந்து கொள்ளும் அப்படின்ற பகுதியில இதை அழகா கொடுத்துருக்காங்க. சோ நம்ம இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதவை பெண்களை உயிரோடு எரிக்கக்கூடிய திட்டத்தை இவங்க கைவிடும்படி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இதே கான்செப்ட் தான் நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் பார்த்தோம். இது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்மணியும் அந்த உயிரோட எரிக்கக்கூடிய பெண்களை வந்து பாத்தீங்கன்னா எரிக்காதீங்க, இங்க பாருங்க எந்த நூல்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, கணவர் இறந்தா மனைவியும் தீ வச்சு உயிரோட எரிக்கணுன்ற பழக்கம் எதுங்க இருக்கு அப்படின்றத இந்த இந்து மறைநூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமா வச்சு காமிச்சிருப்பாங்க. இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவங்களுடைய முயற்சியால தான் உடன்கட்டை ஏறுதல் ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய அரசு ஏத்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்ப நல்லா பாருங்களேன், இந்த உடன்கட்டை ஏறுதல் சட்டம்ன்றது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குரல் கொடுத்து ஒழிக்கணும்னு சொன்னவரு ராஜாராம் மோகன் ராய். அப்ப இந்த உடன்கட்டை ஏறுதலை டீட்டெயிலா எடுத்து சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சோ அப்பதான் ஆங்கிலேய அரசு என்ன சொல்லுதுன்னா இது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்தபடியா தான் ஆங்கிலேய தலைமை ஆளுநரான வில்லியம் பெண்டிங் பிரபுடைய முயற்சியால இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சதி திட்டத்தை சதி தடை சட்டத்தை கொண்டு வராங்க. அப்ப உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை தடை செய்யறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், தடை செய்த ஆங்கிலேயர் வில்லியம் பெண்டிங் பிரபு. சோ இதைதான் நம்ம இவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு வரணும். அதுக்கு அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழகத்தில் பிரம்ம சமாஜம்.